200 யூனிட் கட்டணமில்லா மின் திட்டத்தால் கடந்த 3 மாதங்களாக அதிக மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பரவக்கூடிய தகவல் தவறானது. தமிழக அரசின் தகவல் நம்பகத்தன்மை பிரிவு விளக்கம். சொத்து வரி மதிப்பீடு உயர்வு தொடர்பான ஆட்சேபனைகள் இருந்தால் சென்னை மாநகராட்சி வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் தெரிவிக்கலாம். நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ இன்று காலை 10 மணி முதல் தெரிவிக்கலாம் என்று சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. சென்னையில் இன்று நடைபெறக்கூடிய வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரை நேரில் சந்தித்து அழைப்புதலை அளித்தார் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. நீலகிரி தேனி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். அணைகளில் தேவைக்கு அதிகமாக நீர் இருந்தும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் கர்நாடகாவின் பதில் மனுவுக்கு விளக்கம் அளித்துள்ள தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு. வார இறுதி நாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கத்திலிருந்து 1200க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சொந்த ஊர்களில் இருந்து சென்னை, பெங்களூரு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை அன்று 465 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலக நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தை சட்டமன்றத்தில் முன்மொழிந்த முதலமைச்சர் விஜய். நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. அதிமுக, பாமக, பாஜக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. தொகுதி மறுசீரமைப்புடன் இணைப்பதால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு காலதாமதமாகலாம் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. இடஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். மகளிருக்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடன் இணைத்து அதனை ஒத்திவைக்கக்கூடாது. தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. 2026 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைக்கக்கூடிய போது தமிழ்நாட்டின் தொகுதிகள் வெகுவாக குறையும் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையான 543 நிரந்தரமாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலா 50% மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை முதலில் அதிகரித்தாலும் அதனைத் தொடர்ந்து 2026 சென்சஸுக்கு பிறகு அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 81(2)A அதன் கீழ் மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இப்படி செஞ்சா தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவா குறைய வாய்ப்பிருக்கு. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களின் விகிதாச்சாரத்தை 7.18 விழுக்காட்டிலிருந்து குறைக்க அனுமதிக்க கூடாது என்று கூறி தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஆதரவு. எம்பிக்களுடைய விகிதாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்ப இருக்கக்கூடிய 7.18 சதவீதத்தை குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். திமுக ஆதரவு அளித்ததற்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நன்றி.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் நன்றி சொல்லுகிறோம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு. பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் வரும்பொழுது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்யாமல் அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக தாவேக அரசு அவசரமாக தீர்மானம் கொண்டு வந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தீர்மானத்தை எதிர்க்கக்கூடிய அதே நேரம் மகளிர் இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வலியுறுத்துவதை ஆதரிப்பதாகவும் பேச்சு. தற்போது நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை மசோதா தாக்கல் செய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். தொகுதி மறுவரையறையால் மாநிலங்களின் பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் குறையாது என மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்திருப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் 16/4/2026 அன்று மாலை நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசுகின்ற போது தமிழ்நாட்டிற்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே உறுதியளித்துள்ளார்கள். அமித்ஷாவின் வாக்குறுதி காப்பாற்றப்படும் என்று உறுதியாக கூற முடியாது என்று அமைச்சர் அருண்ராஜ் பேச்சு. திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நம்ம எந்த அளவுக்கு நம்மால காப்பாற்ற முடியும் என்பது நிச்சயமாக தெரியாது. அதனால் சட்டத்தில் என்ன இருக்கிறதோ, அரசியல் சாசன சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நிரந்தரம் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வருவாயை பெருக்கும் முயற்சியில் நிதி ஆதாரம் கிடைக்கப் பெற்றதும் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் மரிய வில்சன் உறுதி. ஆட்சிக்கு வந்து 28 மாதங்களுக்கு பிறகு திமுக அரசு மகளிர் உரிமைத் தொகை வழங்கியதை சுட்டிக்காட்டி பேச்சு. மகளிர் உரிமைத் தொகை வாக்குறுதி அளிக்கப்பட்டது 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில். அரசு பதவியேற்றது மே 2021. திட்டம் தொடங்கப்பட்டது 15/9/2023. அதாவது சுமார் 28 மாதங்கள் கழித்தே அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. சட்டப்பேரவைக்கு வர தனக்கு சொந்தமாக கார் கூட இல்லை என்று காட்டுமன்னார் கோவில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி வேதனை. பேரவையில் கவனத்தில் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் விஜய். வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமா வண்டி கிடையாது, வாடகை வண்டியில தான் வர. அனைவருக்கும் சூரியனால் வியர்த்த நிலையில் முதல்வர் விஜய் வந்த பிறகு சூரியனுக்கே வியர்த்தது என்று பேரவையில் வேளாண் அமைச்சர் வினோத் பேச்சு. அனைவருக்கும் சூரியனால் வியர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வியர்த்தது. சூரியனை யாரும் நெருங்க முடியாத சூழல் இருப்பதாக முன்னாள் முதல்வர் OPS பதிலடி. சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில் தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்தும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி அமைகிறேன்.